உங்க தாய் மாமா, இல்ல நீங்க தாய் மாமாவா இருந்தது? அந்த உங்களுக்கு இல்ல நீங்க தாய் சொன்னதுல மாமாங்கிறது ஏன் எனக்கும் எனக்கு? தாய் மாமா இருக்குது. எனக்கு ஒரு தாய் மாமா. ஆ. எமோஷனலாவே போகும் அது. எனக்கு அப்படி இருந்திருக்கு. எங்க அம்மா கூட பிறந்தவங்க 6 பேர் மொத்தம் எங்க அம்மாங்க. பொம்பளை ஆளுங்க 5 பேருக்கு, ஒரு ஆம்பளை ஆளு. அப்படி எங்க குடும்பத்துக்குள்ள எங்க அம்மா சொல்லும். எங்க அத்தன அக்கா தங்கச்சிங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் செ நல்லது கெட்டது செஞ்சு, செஞ்சு, செஞ்சு எங்க மாமா ஒரு நேரத்துல எனக்கு யாருமே பொறக்கல போங்க. நான் யாரு கூடயும் நான் பொறக்கவே இல்ல. என்னை ஆள விடுங்க சாமின்ட்டு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல. அவங்கவங்க வீட்டுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எங்க மாமா ஒதுங்கிட்டாங்க. எங்க அம்மா, எங்க சித்தி, எங்க எல்லாமே தனியா வந்துட்டாங்க. 25 வருஷம் பேசல. 25 வருஷம் ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோவுல நம்ம அண்ணன் நமக்கு செய்யல அப்படின்றது. நம்ம சூழல் தெரியல இந்த தங்கச்சிகளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு இதில 25 வருஷம் பேசாம இருந்தாங்க. பேசாம இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு பெரிய விழா நடக்குது. எங்க மாமா ஊர்ல. அந்த குடும்பத்தில அந்த பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, அந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் அந்த ஊர்ல சேர்ந்து எந்தெந்த ஊருக்குலாம் அந்த பொண்ண கட்டி குடுத்துருக்காங்களோ, அந்த பொண்ணு வீட்டுக்குலாம் போய் பத்திரிக்கை குடுத்து, மச்சினன் குடும்பத்த ஊருக்கு கூப்புடுறாங்க. ம். அப்படி வர்றப்ப, எங்க வீட்டுக்கு வந்து அந்த ஊரே சேர்ந்து வருது. "ஆத்தா எப்படித்தான் இருக்கு? நல்லா இருக்கியா ஆத்தா? ஆத்தா வாங்கண்ணே, வாங்க மாமா, வாங்க சித்தப்பா, வாங்க பெரியப்பா, எல்லாம் வாங்க உட்காருங்க." வரப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் சமைச்சாச்சு. எல்லாம் உட்காந்தாச்சு. எல்லாம் சமைச்சுக்கிட்டு ச சாப்பிட்டுருக்காங்க இலை போட்டு. எல்லாமே சாப்பிடுறாங்க. ஆனா அத்தன பேர் சாப்பிடலையே, எங்க அம்மா கண்ணு கலங்குது. ம். கூட பொறந்தவர்ட்ட உறவு இல்லையே ஒருத்தன். இங்க வந்திருக்கணுமே, இப்போ கூட இல்லையே. அன்னைக்கு கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்குமே. இன்னைக்கு நல்லா இப்ப நான் நடிகன் ஆனதுக்கப்புறம் சரி. இன்னைக்கு நல்லா இருக்கோம். அத்தன பேரும் நம்ம வீட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப, நம்ம கூட பிறந்தவனுக்கு ஏன் இன்னும் வீம்பு வைராக்கியம்? ஏன் அப்படி வரல? அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுக்கிட்டு நொந்து போய் சாப்பிட்டு இருக்க மனசு கஷ்டப்பட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கிறப்ப, அங்க எங்க ஒரு தாத்தா சொன்னாரு, "சேங்க வா, அண்ணன் இந்த டீ கடையில போய் உட்காந்துருக்கேன்." "என்ன அந்த டீ கடையில உட்காந்துருக்கேன் அத்த, வர சங்கட்டப்பட்டுட்டு இருக்கேன். போய் கூட்டி வா." எங்க அம்மாவுக்கு உண்மை என்ன வந்திருக்கா? இவ்வளவு சொல்றாரு இங்க வந்திருக்கானே. எங்க இந்த டீ கடையில மறந்துக்கிட்டு உட்காந்துருக்காயா, வர அசிங்கப்பட்டு. இவ்வளோ நாளா வர இன்னைக்கு நான் வந்தா நல்லா இருக்காது. நல்லா இருக்கான்னு தெரிஞ்சு வந்த மாதிரி யாருமே நினச்சு உட்காந்துருக்கேன். அப்படியே திடுத்துன்னு போட்டு ஓடி போய் அந்த டீ கடையில இருக்க